தனக்கு தெரிந்த தொழிலை தொடங்கி சொந்த முயற்சியில் முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என தொழில் தொடங்குகிறார்கள். எத்தனைதான் தொழில் நுணுக்கங்கள், திறமைகள் என அனைத்தும் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் துவங்கிய தொழிலில் வளர்ச்சி என்பது இல்லாமலேயே இருக்கும். அல்லது எடுக்கும் முயற்சிகளுக்கு தடையும், அந்த முயற்சிகள் தோல்வியில் முடியும் நிலையும் ஏற்படும். தொழிலில் தடை வந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் தொழில் மட்டுமல்ல, அந்த தொழிலில் உள்ள தடைகள் விலக செய்வதற்கான பூஜை பரிகாரங்களும் வெற்றி அடைய வேண்டும் என விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு செய்ய வேண்டும். தொழில் வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி, மாத சம்பளத்திற்கு வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஆசை உண்டு. கஷ்டப்பட்டு துவங்கிய தொழிலில் லாபம் கிடைக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் நினைப்பார்கள். ஆனால் அந்த முன்னேற்றம், லாபத்தை அனைவராலும் பெற முடிவதில்லை. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இரவு பகலாக உழைத்தாலும் முன்னேற்றமோ லாபமோ வருவதில்லை என வேதனைப்படுபவர்கள் தான் அதிகம். அப்படி கஷ்டப்படுபவர்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டும், அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே வாழ்வில் மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெற முடியும். தொழில் வளர்ச்சியில் இருக்கும் தடைகள் விலக வேண்டும் என நினைப்பவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வீட்டில் உள்ள தினசரி காலண்டரின் பின்புறம் கௌரி பஞ்சாங்கம் என குறிப்பிட்டிருக்கும். தினமும் காலை மாலை என இருவேளையும் சுமார் 1.5 மணி நேரம் கௌரி நல்ல நேரம் வரும். இதில் தினசரி எந்த நேரத்தில் லாபம் என குறிப்பிட்டுள்ளார்களோ அந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் வீட்டிற்கு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று புதிய அகல் விளக்கில் நெய் விட்டு விளக்கேற்ற வேண்டும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வர வேண்டும். ஒரு நாள் கூட தவறக்கூடாது. அதேபோல் உங்களின் ஜென்ம நட்சத்திரம் எந்த நாளில் வருகிறது என்பதை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து அந்த தேங்காயில் செக்கில் ஆட்டிய சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். விநாயகர் சன்னதி முன் இந்த விளக்கை ஏற்றி 12 நிமிடங்கள் விநாயகர் சன்னதி முன் அமர்ந்து நம்முடைய தொழில் சிறக்க வேண்டும், தொழில் வளர்ச்சி அடைந்து லாபம் பெறுவதற்கான தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் என நன்றாக வேண்டிக் கொள்ள வேண்டும். இதேபோல் சனிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு சிவப்பு நிற துணியில் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம், 5 துளசி இலைகள், சிறிதளவு மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டி வைக்க வேண்டும். இதை பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு வியாபாரம் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வாசலில் கட்டி வைக்க வேண்டும். வீட்டிலும் இதுபோல் செய்து வைக்கலாம். சிவப்பு என்பது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறமாகும். தொழில், வீடு, மனை, சொத்து ஆகியவற்றிற்கு காரணமாக அமைபவர் செவ்வாய் பகவான் ஆவார். இதேபோல் பச்சை கற்பூரம், கிராம்பு, துளசி ஆகியன பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான பொருட்களாகும். பெருமாள் கோவில்களில் கொடுக்கப்படும் தீர்த்தம், பிரசாதம் என அனைத்திலும் இந்த பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு ஆகியவற்றிற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு. இவற்றை ஒன்றாக சேர்த்து வைக்கும்போது வீட்டில் பரிபூரண லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். இதனால் குபேரனை போல் செல்வம் பெருகும்.